ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. பட் ஆனா ஒரு பயனுள்ள தகவல். உங்களுடைய பான் கார்டு லைவ்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி ஆன்லைன் மூலமா செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற தகவல் தான். அதாவது பான் கார்டு நம்மளுக்கு ஆக்டிவ்ல இருந்தா மட்டும் தான் டிடிஎஸ் வந்து பெர்சன்டேஜ் நம்மளுக்கு குறையும். உங்களுடைய ஆண்டு வருமானம் அந்த ரூ. 4,00,000 இது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமியா இருந்தா ரூ. 4,00,000க்கு மேல இருந்ததுன்னா டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதே மாரி நியூ டாக்ஸ் ரெஜிமி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரூ. 12,75,000க்கு மேல இருந்தா டாக்ஸ் பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க பிக்ஸ்ட் டெபாசிட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பான் கார்டு லைவ்ல இருந்ததுன்னா, உங்களுடைய பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு ரூ. 50,000க்கு மேல இன்ட்ரெஸ்ட் வரும்போது, உங்களுக்கு டாக்ஸ் பிடிப்பாங்க. 10% டாக்ஸ் பிடிப்பாங்க. இதே பான் கார்டு லைவ்ல இல்லன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 20% டாக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ, அதனால எல்லாருமே உங்களுடைய பான் கார்டு லைவ்ல இருக்கா இல்லையாங்கிறத அப்பப்போ செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஜஸ்ட் நீங்க கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு, இன்கம் டாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது கீழே அப்படியே வந்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் இங்கே பாருங்க வெரிஃபை ஃபேன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அடுத்தபடியாக உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட்டு பேன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பேன் கார்டில் உங்களுடைய பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக குடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் பொறுத்தவரைக்கும் பான் கார்ட்ல லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பர் தான் குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த மொபைல் நம்பர் வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் குடுத்துட்டு, நெக்ஸ்ட் கன்டின்யூ அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க கன்டின்யூ குடுத்ததுக்கு அப்புறமா, நீங்க எந்த மொபைல் நம்பர் குடுத்தீங்களோ, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு, ஜஸ்ட் வேலிடேட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வெரிஃபை பான் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுக்கு கீழ கிரீன் கலர்ல வருது பாருங்க. பான் இஸ் ஆக்டிவ் அண்ட் டீடைல்ஸ் ஆர் ஆஸ் பெர் பான் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுடைய பான் கார்டு ஆக்டிவ்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே வந்து ரெட் கலர்ல பான் இஸ் நாட் ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்க உடனே சம்மந்தப்பட்ட அந்த உங்களுடைய பான் கார்டு எதில எடுத்திருக்கீங்க? இப்ப யுடிஐ, டிஎஸ்எல் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லன்னா என்எஸ்டிஎல்ல வாங்கியிருப்பீங்க. ஸோ அதில போயிட்டு என்ன விவரம், எதனால வந்து பான் கார்டு நாட் ஆக்டிவ்ல இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து, அதன் மூலமா நீங்க கரெக்ஷனுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணிருங்க. அப்படி இல்லன்னா உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்கிற பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். இந்த வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் வந்து ஃபோன்ல கேப்சர் பண்ண முடியல. அது வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்க்ரீனும் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் ஆனா அவ்வளோதான். ஜஸ்ட் பான் கார்டு, உங்களுடைய பெயரு, டேட் ஆஃப் பர்த்து, தென் நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் குடுத்துட்டு வேலிடேட் குடுத்தீங்கன்னா, ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய பான் கார்டு ஆக்டிவ்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ப்ராசஸ். இந்த தகவல் நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பயனுள்ள தகவல். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.